ஒண்ணுமே உணர்ச்சியே இல்லாம இருப்பான் பாரு. ஒரு கையை மட்டும் காப்பு போட்டு பாக்கெட்டுக்குள்ள விடுறான் நான் கையே. அது ஒரு மேனலிசம் குள்ளி கன்றாவே நீங்க ஃபாலோ பண்றீங்களா? உள்ள சிலிக்கான் இருக்குடா எருமகடா வயசு. இந்த எலெக்ஷன்ல பார்த்தல ட்ரெஸ் கோட்லாம் எப்படி இதனால வரைக்கும் நடந்திருக்கா? ஐயோ அந்த ட்ரெஸ் கோட பாக்கணுமே. நீ டிராபிக் போலீஸ் கிட்ட இருந்து உருவன ஒரு ட்ரெஸ் கோட்றா. ஆனா ஒத்துக்கவே மாட்டால கடைசி வரைக்கும். தான் தான் பெரிய புளுத்தினே பேசுவல்ல, ஒத்துக்கவே மாட்டல்ல. நீங்க இப்பதான் முதல்ல எலெக்ஷனே பாக்குறீங்க. நான் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு 5 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டியை போட்டு இதை பாத்துருக்கேன். நீங்க இப்பதான் அண்ணன் போட்டு பாக்குறீங்க, கரெக்டா? எங்க அண்ணன் ஜட்டி போட்டு வருவாரு இப்ப பாத்துக்க. அடுத்து 2030 ஜட்டி போட்டு வருவாரு பாத்துக்க. அந்த இடத்தாயா எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டீங்களா நீங்க எல்லாம்? முதல்ல ப்ரோ நீங்க எல்லாரும் கொத்தடிமைகள் ப்ரோ. உங்ககிட்ட எல்லாம் பேச பிரயோஜனமே இல்ல. அவன் சொல்றான் 3 நிமிஷம் பட்டன் அமுக்கினேன் உடஞ்சி போச்சு. டேய் அது ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு எடுத்தா போதும். அதை போய் 3 நிமிஷம் அமுச்சு உடைச்சிட்டு எல்லாரும் விசிலுக்கு போட்டாங்களா, விசில் உடஞ்சி போச்சு. ஓட்ட கூட போட்டாங்க. அது என்ன காரணம்னா வெறி. அத பார்த்தா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறானுங்க வெறி. இல்ல கர்மம் முடிச்சவனுங்க எப்படி ஓட்டு கூட போடணும்னு தெரியல உங்களுக்கு. ப்ரோ நீ எவ்வளவுதான் அமுக்கினாலும் அந்த போலிங் ஆபீசர் நோட்டோட அவன் பிரஸ் பண்ணாதான்டா இன்னொரு ஓட்டு வரும். அது கூட தெரியல இவனுக்கு. அது கூட தெரியல. இல்ல சார் மேட்டர் என்னன்னா 1000 ஓட்டு அப்படியே யாராவது நீங்க ரெண்டு இவ்வளவு நாள் யாரையாவது ஒருத்தரையாவது கரெக்டா நிக்க வச்சு பேசி ஒரு அரசியல் ஏதாவது உனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான், அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான். டெய்லியும் காலையில உட்காந்து ஒவ்வொரு காக்காவா வறுத்தெடுத்து போட்டு அனுப்புறது எனக்கு ஒரு வேலையை போட்டு. அதேதான் காக்கா வறுக்கிறது, ட்ரிகர் பண்றது, அவனை திட்டுறது. நீங்க ஆக மொத்தம் ஒரு இத சொன்னா அப்புறம் என்ன பெருமை மயிரா பேசுற மாதிரி இங்க பாரு. சிம்பிளா கேட்டுக்க, என்கிட்ட அடி வாங்காத விஜய் ஃபேன் இல்ல. அலெக்சாண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு உன் பொண்டாட்டி எக்ஸ்பிரில இருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் போட்டு வறுத்துட்டு 5 வருஷத்துல போய் கேளுடா. அவனுகிட்ட போய் கேளு. ஹரிஸ் என்ன இருப்பான். நேத்து மழையில முடிச்ச காலம். நீ ஒன்னு சொல்றேன் கேளு. நல்லா அழுகுறாங்க. விடுங்க கேப்ப நல்லா இருக்கு, எனக்கு இன்பமா இருக்கு. ஆமா சொல்லு. சரி கவனம் ப்ரோ விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை தூவுப்பான். அப்பதான் உங்க டீம்ல சச்சின் தந்தாண்டா ஒரு 1.5 வருஷம் இருக்கும் சுமாரு. ஒண்ணுமே இல்ல. எங்கடா பைலான்னு கேட்டான். ஏதோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போன வந்தா இன்னும் பைலா வரடா உங்க கட்சிக்கு. நீ இருக்கு ஆன் பண்ணி பேசு. சரி வா சாப்பா விடுவா. இல்ல நான் சொல்லிட்டேன் உண்மையில கபிலா, நீ ஒரு நாள் இவ்வளவு வாய் பேசணும் அடி வாங்கி தாண்டா நீ போவேன். அடின்னா இந்த மாதிரி வன்முறையில நான் சொல்லல. நீ வாய் பேச முடியாத வாயிலே வச்சு திணிப்பானுங்க. இப்போ 4ஆம் தேதி இது நடந்தாலும் நடக்கும். மே 4ஆம் தேதி நடந்தாலும் நீ ஓடுவாடா புண்டை. சாரி தமிழ்நாட்டுக்கு யாரு எங்க ஓட போறான்னு நாங்க பார்க்கத்தானே போறோம். விஜய் இப்ப பாரு, கபிலன் வெர்சஸ் விஜய். நடுவுல நான் வர முடியாதா? என்ன ஏன் அப்ப ரிப்போர்ட் அடிச்சீங்க? என் ஐடியா எல்லாம் சொம்பு தூக்குறவங்க எல்லாம் சேர்த்துக்கிறது இல்ல. என்ன எல்லாம் ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்கடா உங்க பசங்க. இன்னொரு நெகட்டிவிட்டி எங்க தலைவர் சொல்லியிருக்காருப்பா. நான் உங்களால கண்டுக்கவே ஆல்ரெடி உன்னை நான் பேசி இருக்கிறேன். உன்னை நான் விடவே மாட்டேன். 4ஆம் தேதியில உனக்கு விடவே மாட்டேன். கேக்குறா பேசலாம். அவன் அசிங்கமா பேசுறதெல்லாம் பேசுறது இல்ல. டேய் ஐஜிஎல் ரமேஷ் நீ உருப்படியா ஒன்னு கேளு நான் சொல்றேன். சும்மா வந்தோடனே குழந்தைகளை ஏன் அப்படி பயன்படுத்துறீங்கன்னு கேட்டாப்ல. ஒழுக்கமா கேட்டாப்ல. நீ தான் டைவர்ட் பண்ண. என்ன கேட்டாப்ல சொல்லுங்க. என்ன குழந்தைகளை ஏன்டா பயன்படுத்துறீங்க? நான் சொல்லிட்டேன் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். காசு ஒண்ணு கேவலமானது. ஓட்டுக்கு 5000 உனக்கு குழந்தை இருக்காடா? இருக்கு. அவன் குழந்தை சொல்லுவாங்க. என் வீட்டு குழந்தை இவன் யாருங்க சொல்றதுக்கு? அதுதான் பிரச்சனையா இருக்குது பஞ்சாயத்து. ஏண்டா குழந்தைகிட்ட போயிட்டு இங்க பேன் பண்ண எல்லாரும் ஒரு மியூட் போடுங்க. இருங்கடா, என்ன சொன்னாரு அப்படி? உங்க வீட்ல குழந்தை நீ இருடா மயிரு.
நீ முதல்ல இருற. நான் என்ன கேட்குறேன், பேன் பண்ணப்பட்ட கிண்டர் ஜாய் அதை ஞாபகப்படுத்தி அதில் நீங்கள் எப்படி அதை வாங்குறதுக்காக அப்பா அம்மாட்ட இது போட்டு நீங்கள் சண்டை போட்டு எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பட்னி கிடந்து எப்படி அதை வாங்கி உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிறீங்களோ சாக்லேட்ஸை வாங்குறதுக்காக, அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்காக விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட போய் டார்ச்சர் பண்ணுங்க. இப்போ ஒரு குழந்தை போயிட்டு நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் இதுக்கு அங்கே போக மாட்டேன், இதுக்கு போக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், நீ போய் ஓட்டு போடுன்னு அப்படின்னு பெற்றவங்களை எமோஷனல் பிளாக்மெயில், அந்த குழந்தைய பிரெயின் வாஷ் பண்ணி குழந்தை தாண்டா இருக்கிறதுல குழந்தை வாய் வந்து நாத்தம் துர்நாற்றம் அடிக்காது தெரியுமா உனக்கு? ஒரு பால்குடி வயசு வரைக்கும் குழந்தையோட வாய் வந்து துர்நாற்றம் அடிக்காது, சுத்தமா இருக்கும். குழந்தைங்களோட வாய் வந்து நாத்தம் அடிக்காது, துர்நாற்றம் அடிக்காது. ஏன்னா அது வெறும் பால் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கும், தாய்ப்பால் மட்டுமே. அப்படிப்பட்ட குழந்தைகிட்ட போயிட்டு நீ எனக்காக ஓட்டு போய் உங்க அப்பா அம்மா போய் கேளுன்றன்னு ஒரு எச்சத்தனமான ஒரு வேலையை பாக்குறியே. குழந்தைக்கு என்னடா தெரியும்? கள்ள கப்படம் ஏதாவது தெரியுமா? பொய் சொல்ல தெரியுமா? எதுவுமே தெரியாதா குழந்தைக்கு? அத போய் உக்காந்து நீ ஓட்டு கேளுன்னு சொல்லி நீ ப்ராபகண்டா பண்றனா நீ எவ்வளவு பெரிய எவ்வளியா பயலா இருப்ப? யோ கபிலா, நீ என்ன பச்சை குழந்தையா சொன்ன? 5 வயசு கீழே உள்ள குழந்தையா சொன்ன? வாய் பேச முடியுமா? 5 வயசு கீழே உள்ள ஓட்டு வரம்பு 18 வச்சுக்காங்க. சொல்லு, கல்யாண வயசு 21, ஓட்டு வயசு 18. வேலைக்கு போறோம்னா குழந்தைங்களுக்கு 14 வயசுக்கு வீட குழந்தைங்களை வேலைக்கு வச்சா சட்டப்படி குற்றம்னு ஏன் சொல்றாங்க? சொல்லு, எதுக்கு அந்த ஏஜ் வரம்பு வச்சிருக்காங்க? இப்போ அந்த சைல்டு மேரேஜ் இல்ல, சைல்டு மேரேஜ் ஏன் வேணாம்? மசுக்குட்டி இருங்க மசுக்குட்டி, நீங்க ஊர்ல இருக்கீங்கன்னு தெரியும், இருங்க. அவரு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்காரு, ஏன்னா அவர் வீட்லயே குழந்தை இருக்கா. நீ இப்படி சொல்லும்போது அவர் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாரு, அதுதான்ப்பா. புண்டல எமோஷன் ஆன தேவடியா பையன். சரியா போச்சு. நான் சொல்லுங்க ப்ரோ. விஜய் தேவடியா பையன்டா, டவுட் இல்லடா. புண்டே முறை கண்டவன போன கண்டாரோலி பையா. இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். ஐஜிஎல், நான் உங்கள்ட்ட நேரடியா கேட்கிறேன், குழந்தைங்களை விட்டுரு, சரி நீ வந்து அதுக்கு முட்டு கொடுக்குற, உன் ஒய்ஃப் வந்து எனக்கு விஜயை தான் பிடிக்கும், என் புருஷனை பிடிக்காதுன்னு சொன்னாலோ, இல்ல நான் வந்து விஜய்க்கு அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், இல்ல பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொன்னாலோ, இல்ல ஏன் உங்க வீட்டுல ஒன்ன தவிர உங்க அம்மா அப்பா யாராவது டிஎம்கேக்கு போட்டா, என் மாமனார் மாமியார் டிஎம்கேக்கு போட்டா நான் விஷத்தை வச்சு கொண்டாலும் அதை நீ ஏத்துக்கிறியா? ப்ரோ, அதுவே ரொம்ப கரெக்டான கேள்வி. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இந்த மாதிரி யாரும் தற்கொலை அந்த அளவுக்கு கேவலமா விஜய் தான் பிடிக்கும் அந்த மாதிரி யாரும் போக மாட்டாங்க. அதை கண்டிச்சு ஏன் ப்ரோ விஜய் எதுவுமே பேச மாட்டேங்க? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, உங்க புருஷன் உங்க பிரதர்ஸ்க்கு எல்லாம் மரியாதை கொடுங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேங்க? இல்ல, ஒவ்வொரு வீடியோக்கும் ரிப்ளை கொடுத்துருக்க முடியாது ப்ரோ. அவன் ரசிகனாவே இருக்கான், அவன் அரசியலை எப்ப படுத்துவாரு? ஏன்னா அவரே வந்து குழந்தைகளை யூஸ் பண்றாரு. அவர் எப்படி இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு எப்படி சொல்லுவார்? சொல்லு, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, அங்க வராதீங்க, குழந்தைங்க வராதீங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீடியோ எல்லாம் அவர் பார்த்திருப்பாரு இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. எப்படி சொல்ல முடியும்? விஜய்க்கு சிலிக்கான் எடுத்து போறான், உள்ள ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்கும். ஸ்பேஸ்ல இருக்கிற பிளாக் ஹோலோட விஜயோட ஜிப்ல ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்கும், உள்ள சொரிஞ்சினே இருப்பான்டாங்க. கம்யூனிட்டி போய் ஜட்டி போடாத, கம்யூனிட்டி போயிடாம அந்த கையில தாண்டா நக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு ஏண்டா இங்க எல்லாம் ஒயிட் ஹேர்ல இருந்து ஜிப்சில இருந்து எல்லாம் கிளாஸ் எடுக்கிறான். ஏண்டா பச்சை குழந்தைய வச்சு அரசியல் பண்ணாதரா, வேற என்ன எழ வேணா பண்ணி தொலை. பச்சை குழந்தைக்கு என்னடா தெரியும், அதை வச்சு நீ மேனிபுலேட் பண்ணி இங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்றியா பெத்தவங்கள அப்படின்னு சொல்லி. இங்க கிட்டத்தட்ட நீ எப்படி பண்றனா, குழந்தை தொழிலாளர்கள் குழந்தைங்களை வச்சு பாலியல் தொழில் பண்றது, இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தாண்டா, இதுதாண்டா ஆரம்ப கட்டம். இவங்களை விட்டு நிண்டி விட்டு, அப்பா எனக்கு அந்த சாக்லேட் வேணும், அப்பா எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும், அப்பா எனக்கு அந்த என்ன பொருள் தெரியும், எனக்கு அது வேணும், அது என்ன யூஸ் ஆகணும் தெரியாது. நீ அப்பாட்ட போயிட்டு அதை வாங்கி கொடுன்னு கேளு, உடனே அப்பா அதை உனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. என்னடா இது? இதெல்லாம் அப்படியே நடந்திருக்குன்னு சொல்றியா? எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா போய் டார்ச்சர் பண்ணாங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஐசிஎல் குழந்தை இருக்குல்ல, குழந்தை மூஞ்சில வந்து டிவிக்கு கொடியை வந்து பெயிண்ட் அடிச்சியா? இல்ல, அடிக்க மாட்டேன். ஏன் அடிக்கல? யூஸ் பண்ண இல்ல நான் வந்து அந்த அளவுக்கு அரசியல்ல ரொம்ப கேவலமா ஊறி போனவெல்லாம் கிடையாது. நான் பண்ண கூடாதுன்னு தான் ஏன் சொல்றேன். நீங்க சொல்றது என்னன்னா, அடுத்த வீட்டு குழந்தை யூஸ் பண்ண விஜய் சொன்னது என்ன,
இங்க பாருங்க இவ்வளவு சொல்றாப்ல ஒரு ட்வீட் நீ போட்டிருக்கியா தம்பி? இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு எங்கேயாவது நீ அவேர்னஸ் உன் பசங்களுக்கு சொல்லிருக்கியா? உன் கட்சிக்காரங்களுக்கு சொல்லிருக்கியா? நான் முதல்ல அரசியல் ட்வீட்டே போட்டது இல்ல. நான் இந்த கபிலன்ட்ட பேசுறது மட்டும் தான் இந்த உனக்கு அரசியலே தெரியாதா மயிறு? தெரிஞ்சாதானே ட்வீட் போடுவேன் எருமை. இல்ல நான் ஒன்ன மாதிரி கேவலமான ட்வீட் போட மாட்டேன், கலாய்க்கிற மாதிரி ஆபாசமா பேச மாட்டேன், நீ போற மாதிரிலாம் போட மாட்டேன். ஏன்னா இவ்வளவு நேரம் பேசிட்டு ஆபாசமா பேச மாட்டேன்றேன். இல்ல நம்மகிட்ட ஒருத்தங்க பேசினா அதை திருப்பி பேசிதானே ப்ரோ ஆகணும். நீ வந்து தேவடியா பைய கிடையாது. ஆனா அதை போட்டவங்க எல்லாம் தேவடியா பைய. கவுட்டிய சொறிகிற உனக்கே அவ்வளவு கொழுப்பு இருந்ததுன்னா ஏண்டா பாக்கெட்ல கைய விட்டு கவுட்டிய சொறிகிற உனக்கே அவ்வளவு கொழுப்புமா இருந்துன்னா அண்ணனுக்கு உட்காந்து முதுகு சொரிஞ்சு விட்டு இருக்கிறானுங்களே அவனுங்களை என்ன பேச்சு பேசுவானுங்க, அவனுங்களை உட்காந்து டீல் பண்ணிட்டு இருக்கிறானா? நீ எல்லாம் ஒரு ஆளு மயிறு. அதான் உன்கிட்ட பேச வந்தா புண்ட மாதிரி பேசுற, அவன்கிட்ட பேசவும் முடியாது. கபிலன் ப்ரோ ஒரே நிமிஷம். கூட ஒரு 4-5 இந்த மாதிரி தேவடியா பசங்களை வச்சுக்கிற, எதுவும் உருப்படியா பேசவும் மாட்டேன். பேச வந்தா தேவடியா போயில இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நீ தேவடியா போயிலன்னா ஓத்தா தேவடியா உம்மா தேவடியா பொண்டாட்டி தேவடியா உன் பொண்டாட்டி தேவடியா உன் பொண்டாட்டி என் கூட தான் படுத்தா. நீ என்ன நியாயமா நீ என்ன எப்படி தெரியுமா கூப்பிடணும்? இல்ல கபிலன் அதுக்கு நான் ஒன்னு சொல்றேன். இல்ல அவன் உம்மா பத்தினியா உன் பொண்டாட்டி பத்தினியா? ஒழுங்கா தானே பாருங்க புண்டா மாதிரி பொண்டாட்டி பேர் என்னன்னு சொல்லலாம். உன் பொண்டாட்டி விஜய்க்கு இல்லடா, உன் பொண்டாட்டி விஜய்க்கு வந்து பொண்டாட்டியா அக்காவா தங்கச்சியா சொல்லு. உன் பொண்டாட்டி விஜய் யாருக்கு சொல்லு, எனக்கு இப்ப பதில் சொல்லு. இவர் வந்து எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு. குழந்தைங்களை இப்படி பண்ணாதீங்கன்னு ஒரு ட்வீட் போட்டுறாங்க. எதுக்கு அம்மா பஞ்சாயத்து பண்ற? இல்ல அவன் கபில அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா போல உள்ள ட்வீட் போட்டா அடி ஓட்டானா அவன் ஓடுகலே. என்னடா ஐஜிஎல் ரமேஷ் 3 இனிஷியல் உனக்கு இருக்கு, என்னடா ஓட்டானா அவன் ஓடுகலே போய்ட்டான் போல காணோம். கபிலன் ப்ரோ நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன். ப்ரோ கேக்குதா? ஹலோ அதான் ஐஜிஎல் ரமேஷ் 3 இனிஷியல் வச்சிருக்கானே ஓடி போய்ட்டான். அஸ்வின் ப்ரோ உங்களுக்கு ஃபோர்ஸ் பத்தல. இந்த பிட்ச்ல வந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல அடிக்க தாக்கு பிடிக்கிறது இல்ல ப்ரோ நான் ஹாஸ்பிடல்ல இருக்கேன், அதனால கரெக்ட்டா பேச முடியல என்னால. மொத்த குட்டி ஒரு வார்த்தை சொன்னோடனே ஆளு அப்படியே பகன்னு ஆயிட்டாங்க. அம்மா ஐயோ ஐயோ. இல்ல ப்ரோ இல்ல இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு அரசியல் பண்றது சரின்னு சொல்றவன் எனக்கு தெரிஞ்சு அவன் பொண்டாட்டி இவனுக்கு பெற்றிருக்க பிள்ளையா இருக்காது. அதே மாதிரி இவன் அவங்க அப்பனுக்கு பிறந்தவனா இருக்க மாட்டான். இதை விட கேவலமா விட்டு கொடுக்குற. இதை வந்து நான் வந்து கவித்துவமா சொல்றேன் கேளுங்க. அது எப்படி இருக்கும்னா அது என்ன மாதிரி இருக்கும்னா எல்லாரும் குருதி புனல் படம் பார்த்திருப்பீங்க கரெக்ட்டுங்களா? ஆமா ப்ரோ. அதுல வந்து கௌதமி சீனா சூரி சொல்லு சூரி அந்த மாதிரி தான் இருக்கு இவனுங்கெல்லாம் வாழ்க்கையே. சரியா? இவ்வளோ கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இவனுங்க இங்க வந்து கபிலன் நீ கதற டேய் நீ வந்து 10 நிமிஷம் கதறிட்டு போயிருக்க. இப்போ 10 நிமிஷம் டேக் பண்றானுங்க. என்ன டேக் பண்ணி பொண்ணுங்க முதகொண்டோம் எவ்வளவு ஒருத்தி அழுவிடின்ட்டு போய் கமெண்ட்ல போட்டு வந்துட்டேன். அவன் என்ன பக்கமா கமெண்ட்ல போட்டு அழுதுட்டு இருக்கிறான். எவனே தெரியல. அதுக்கு நான் ரிப்ளை லேடிஸ் கிட்ட எல்லாம் கபிலன் லேடிஸ் கிட்ட எல்லாம் டீசெண்டா பேசுவான் தெரியுமா? அதெல்லாம் பொம்பளைக்கு தாண்டி. ஆனா நான் அப்படி இல்லடி. அதெல்லாம் உங்களை எல்லாம் பொம்பளையாவே நான் பாக்கல. டிவி கேல இருக்கிறவங்க நான் பொம்பளையாவே பார்க்க மாட்டேன். இல்ல கபிலன் எல்லாமே போனாலும் 3ஆம் தேதி சாயந்தரம் நீங்க டிஜிபி ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. உங்க கம்ப்ளைண்ட் தான் இங்க பெருசா பேச போகும் போல இருக்கு. எனக்கு எனக்கு பேக்கப்புக்கு கட்சி இல்லாம நான் நேரடியா உள்ள போய் இறங்க முடியாது. சொல்லுங்க. இல்ல தலை நீங்க அதுக்கு நம்ம இல்ல அது வந்து கட்சி சார்பா போயிடுமே, பொதுநலமாவே நீங்க பண்ணுவாங்க. எனக்கு அரசியல் தெரியும். அப்படி கட்சியை போகலாம். இல்ல சக்கரவர்த்தி சார் எனக்கு பேக்கப்புக்கு ஒரு முக்கிய அரசியல் புள்ளி இருந்தாங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்.
இல்லம்மா கபிலம் ப்ரோ, சக்கரவர்த்தி என்ன மாத்திடுவாங்க சொல்றாப்லன்னா நீங்க வந்து பொது கபிலம் ப்ரோ சக்கரவர்த்தி என்ன சொல்றாப்லன்னா நீங்க பொது மக்களாவே கொடுங்க, பேக்கப்ல பேக்ரவுண்ட்ல எல்லா கட்சியும் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது என்ன இருக்குது நீங்க ஆனா கொடுத்தா இவங்க வந்து வேற மாதிரி இவங்க எலிவேட் ஆகுறாங்க. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு அம்மா பவரா வச்சிருக்கிறாங்க அவங்க, பயந்து தலையில்லைங்க. அவன் பார்த்தாலே கதறான் வந்து. உண்மையாவே சொல்றேன், 3ஆம் தேதி சாயந்தரம் போல நீங்க டிஜிபி ஆபீஸ்ல போய் தன்னால்வர்களா அப்படின்னு போட்டு தலைவர் இதுல போட்டு நீங்க கொடுத்துருங்க, தயவு செய்து அப்படி கொடுங்க. சரி, எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி ஜேர்னலிஸ்ட் கார்டு வாங்குறது? பத்திரிகையாளர் கார்டு எப்படி வாங்குறது? இல்ல இருங்க கபிலன், ஸ்பேஸ் நாங்க தான் போட்டு அடிப்போம், எலெக்ஷன்லயும் நாங்க தான் பேசுவோம், எலெக்ஷன் முடிய வரைக்கும் நாங்க தான் பேசுவோம். அப்புறம் நீங்க என்னதான் பண்ண போறீங்க? அரசியல் கட்சி கம்ப்ளைண்ட் மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க கபிலன் ப்ளீஸ். சக்கரவர்த்தி சார், நான் சீரியஸா சொல்றேன். நான் ஏற்கனவே ஸ்பேஸ்ல 2 தடவை சொல்லிட்டேன். என்னன்னா 7ஆம் தேதி கூட நான் வந்து வேலை இருக்கு சார். 5 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் சார். 10 வருஷம், இது என்னோட 10வது வருஷம் ட்விட்டர்ல. என்னோட 10வது அக்ரிட் இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன இருக்குது? அது வந்து நம்ம பொதுநலமா பண்ணிடலாம். இல்ல ஒண்ணும் இல்ல, டிஎம் பாத்துக்கலாம் விடுங்க. மக்கள் வந்து திமுகவும் அதிமுகவும் 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்துருவாங்க. இனிமேலாவது நான் 4ஆம் தேதி அவர் ஜிப்சி ஸ்பேஸ் போடுவார். 5ஆம் தேதி 6ஆம் தேதி போல் நான் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். ஓகேவா? இதோட போதும். என்னால் அடுத்த 5 வருஷத்துக்கு இங்கே ட்விட்டரில் நான் உட்காரணும்னா எனக்கு யாரும் சம்பளம் கொடுக்கல, எனக்கு யாரும் காசு கொடுக்கல. என் வயிற்றுக்கு நான் தான் சார் சம்பாதிச்சாகணும், நான் தான் சாப்பிடணும். இல்ல கண்டிப்பா அதெல்லாம் ஒத்துக்கணும். அதுதான் ஏங்க நம்ம எல்லாருமே அப்படிதான். அப்படி இல்ல, அவனாவது எந்த வழியும் சார், அவன் எந்த வழியுமே தாங்காம வந்து நோகாம நொங்குத்துட்டு வரான். உண்மையிலேயே எல்லா வழியும் தாங்கிட்டு உட்காந்துருக்குறது நான் தான். ஜிப்சி ஒயிட் பேர்லாம் தெரியும். அதனால நான் வந்து 6, 7 அந்த டைம் போல நான் கிளம்பிடுவேன். ட்விட்டர் விட்டு நான் கிளம்பிடுவேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போவேன், ஒன்றும் சொல்லாமலாம் போக மாட்டேன். எல்லாத்தையும் இது நான் ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டேன். அது ஒரு ஸ்பேஸ் ஒன்று போடுவேன், அதை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போவேன். அது வரைக்கும் இவனை வச்சு செஞ்சுட்டு போயிடணும், இருக்கிற வரைக்கும் வச்சு செஞ்சுட்டணும், அவ்வளோதான். 2வது நிறையா இருக்குது சார், வேலை நிறையா இருக்குது சார். என்னால இது பின்னாடியே இந்த புறம்போக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்க முடியாது சார். இவனை போட்டு அடிச்சு எனக்கு போர் அடிச்சு. உண்மை கபிலன், உள்ளுக்குள்ள போயிடுறோம், லைஃப்குள்ள போக வேண்டாம், விடுங்க. அதனால நீங்க பாத்துக்கோங்க, கட்சிக்காரங்க நீங்க பாத்துக்கோங்க, திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு பண்ணிக்கோங்க. ஆனா மக்கள் அவனுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. மக்களை உங்க பக்கம் நீங்க திருப்பணும்னா, திமுகவும் அதிமுகவும் இல்ல பிஜேபியோ காங்கிரஸும் நாம் தமிழரோ உங்க பக்கம் மக்கள் வரணும்னா, நீங்க மக்கள் பக்கம் நின்னா மட்டும்தான் மக்கள் உங்க பக்கம் வருவான். இதுல நீங்க விஜய் விஷயத்துல அரசியல் பண்ணீங்கன்னா, இல்ல விட்டு பிடிப்போம். தேமுதிக நீங்க வந்து ஆரம்பத்துல வந்து உங்களுக்கும் தேமுதிகவும் மோதல் ஒண்ணு இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ கூட்டணி வச்சுட்டீங்க, ஓகேங்களா? ஆனா அன்னைக்கு தேதிக்கு கூட்டணிங்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாளைக்கு ஃபியூச்சர்ல கூட கூட்டணி வச்சிடாதீங்க, ஏன்னா மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. நீங்க அவ்வளவு ஜேர்னி எல்லாம் கொண்டு போக வேண்டாம், அந்த ஜேர்னி இங்கே ஸ்டாப் ஆயிடும், கவலைப்படாதீங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீங்க என்னன்னா, அந்த இவரு ஒரு ஜட்ஜு கொடுத்தாருல, அவர்கிட்ட இமெயில் ஐடி இருந்தா அட்லீஸ்ட் ஒரு மெயிலாவது டிராப் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சு விடுங்க உங்க சார்பா. நம்ம இங்க எல்லாருமே அதை டேக் பண்ணியாவது கொடுத்துருவோம். ஒன்றும் இல்லை, ஒரு சோசியல் மீடியா அவேர்னஸ் தான், அதை ஏதாவது செய்ய பார்க்கலாம். மெட்ராஸ் பையன் ஏதாவது கொஞ்சம் பார்ப்பா, நம்ம ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்போம் சார். உங்க சைட்ல மனசாட்சியோட சொல்லுங்க, உங்க சைட்ல வழக்கறிஞர் அணி முக்கியமா சொல்ல நாங்க எது செஞ்சாலும்மா, இப்ப எது செஞ்சாலும் பாரு, அவன் வந்து வேற விதமா டைவர்ட் ஆயிட்டு ஓடி போயிடுறானுங்க. இல்ல சார் மேட்டர் என்ன சொல்றேன் கேளுங்க சார். மிகப்பெரிய ஐடி விங் ஐடி இங்க தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிக்கு ஒண்ணு இருக்குன்னா அது உங்களுக்கு திமுகவுக்கு தான் இருக்கு. இதுல மாற்று கருத்தே கிடையாது. 1. 2வது, அதுல பாதி ஐடிக்கு கூட நான் இந்த எலெக்ஷன்ல நான் ஆன்லைன்ல பார்க்கல. இதான் உண்மை. பாதி கூட நான் பார்க்கலாம் ஆன்லைன்ல. 1. 2வது சார், அதிமுக அவங்க ஆன்லைன்ல ஐடி விங் இன்னும் பலப்படுத்தணும். அவங்க ஆஃப்லைன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஆன்லைன்ல வீக்கா இருக்கிறாங்க. இது ஃபேக்ட். இது அதிமுகங்க ஏற்றுக்க மாட்டாங்க, வலிக்க தான் செய்யும், பட் இதான் ஃபேக்ட். ஆன்லைனில் உங்கள் ஐடி விங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் ஐடி விங்கை ஸ்ட்ராங் படுத்திருப்பாங்க. 2வது, இந்த விஜய் விஷயத்தில், இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறமும் அடுத்து இப்போ மே 4 வருமுன் காப்பும் திட்டம் நானும் ஜிப்சியும் மாநாடு நடக்கும் போதே நாங்கள் சொன்னோம் சார் ஸ்பேஸில். அன்னைக்கு இங்கே இருக்கிற அரசியல் கட்சிக்காரங்களுடைய காதில் காதலையும் விழுந்துதான்னு கூட எனக்கு தெரியல. நாங்கள் சொன்னோம் சார், இந்த மாதிரி நடக்குது, 12 பேர் இது வரைக்கும் 9 பேர் மாரடைப்பால் அங்கே வந்து இதாகி இறந்துருக்கிறான், கிட்டத்தட்ட பல பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்.
இதை வந்து இங்க இருக்கிற கட்சிகள் இதை எடுத்து வச்சு நீங்க பேசணும். இங்க இருக்கிற எதிர்கட்சிகள், கூட்டணி கட்சிகள், சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாரும் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ்ல நாங்க பேசியிருக்கிறோம் சார். எப்ப தெரியுங்களா வெளில வந்துச்சு அந்த மேட்டர்லாம்? செந்தில்ன்ற ஊடக பத்திரிகையாளர் அந்த ஒரு புதிய தலைமுறையில ஒரு விவாதத்துல டீட்டெயிலா எடுத்து போட்டு சொல்றாரு, இது வரைக்கும் மொத்தமா 119 பேர் இது வரைக்கும் இதா இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மேட்டர் அன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அந்த பாயிண்ட பிடிச்சிக்கிட்டீங்க. ஆனா செந்திலுக்கு முன்னாடி இங்க நம்ம ஸ்பேஸ்ல பேசணும், அதை ட்வீட்டாவும் போட்டோம். ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் இதை செஞ்சாங்க. விக்ரமாண்டி மாநாட்டில் எத்தனை பேர் காயமடைஞ்சாங்க, எத்தனை பேர் வந்து இது கக்கூஸ் தண்ணின்ற மேட்டரை வைரல் ஆனது யாரால சார்? இங்க இருக்கிற ஆன்லைன்ல இருக்கிறவங்க மூலமா தானே சார். இவங்க தானே வைரல் ஆக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ஆளாலையோ 2 பேராலையோ சார் முடியாது. ஒரு இயக்கத்தை வந்து ஒரு கட்சியை எதிர்க்கணும்னா அது இன்னொரு கட்சியால தான் முடியும், முள்ளால தான் அடிக்க முடியும். ஃபேன் ஃபைட்டோட முடிஞ்சிடும், அது பிரச்சனை வேற. ஆனா இது வேற போயிட்டு இருக்கு. இது வேற அவன் என்ன பண்றான்னா, நீங்க தள்ளி போறதும் அவன் கிட்ட வர்றதும், இவங்க தள்ளி போறதும் இவங்க கிட்ட வர்றதும், இப்படியே போய்கிட்டே இருக்கு. அதாவது மேக்னெட்டையை திருப்பி வச்சீங்கன்னா பாசிட்டிவ் ஒட்டாது, அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒட்டாது இல்லையா? அது மூலமா மேக்னெட்டை கிட்ட நெருக்க அது எட்ட போயிட்டே இருக்கு. இனிமேல் கேம் ஆட வேண்டியது நீங்க இல்ல. என்கிட்ட சொன்னாரு இவர் சித்ரா ரவீந்திரன், எனக்கு டிஎம்ல ஒரு நாள் சொன்னார், கபிலன் கவலைப்படாதீங்க, ஆட்சிக்கு மறுபடியும் திமுக வந்துச்சுன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் எப்படின்னு நான் கேட்டேன். பதில் இல்லை. வந்தாருன்னா அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இதை நான் அவர்கிட்ட ஒட்டின ஸ்பேஸ்ல கேட்டேன். இருக்கும் கபிலன், இல்லாமலாம் இருக்காது. ஒரே ஒண்ணு தான் சார் செய்ய நாங்க கேட்கிறோம். இங்க இருக்கிற எல்லாருமே என் ஸ்பேஸ்ல இங்க வந்து பேசுறவங்க போறவங்க, இல்ல வேலைக்கு போயிட்டாங்க, என் ஸ்பேஸ்ல உள்ள வந்து இல்ல நம்ம பேசுற விஷயத்த அவங்களும் ஆதரிக்கிறவங்க, காமனா இங்க சோசியல் மீடியால இருக்கிறவங்க ஆதரிக்கிறவங்க, விஜய்க்கு எதிராக நிக்கிறவங்க எல்லாரும் கேட்கறது ஒரே ஒரு கோரிக்கை, தப்பு செஞ்சா அவனுக்கு தண்டனை கொடு, அவன் மேல வழக்கு பதிவு செய், கருணை காட்டாத. அவனுக்கு ஒரு சிறப்பு ஒரு அனுமதியோ சிறப்பு ஒரு இதுவோ ஸ்பெஷல் பர்மிஷன்ஸோ தயவு செஞ்சு கொடுக்காதீங்க சார். திமுக ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் எல்லாம் மீறி கூட போகலாம், பட் இது வந்து ஃபேக்ட் சார். காலங்காலமாக திமுக இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இது நான் 4ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்லலான்றது, இன்றைக்கே சொல்லிடுறேன், உங்களுக்காக சொல்கிறேன். காலங்காலமாக திமுக இருக்கிற பிரச்சனை ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கறது. போலீஸ் சட்ட ஒழுங்கு இந்த பிரச்சனையே வர்றது ஃப்ரீ ஹேண்டு சார். இந்த ஃப்ரீ ஹேண்டை கொடுக்கறது நிப்பாட்டினால 80% பிரச்சனை திமுகவுக்கு வரவே வராது. இவனுங்க அரசியல் பேசுறதுக்கு வாய்ப்பு வராது. அதிமுகவில் இருக்கிற பிரச்சனையே அதே தான். சில இடத்துல ஃப்ரீ ஹேண்டை கொடுத்துட்றாங்க, பரவாயில்ல இருக்கட்டும் போ. அப்படிதான் மாஸ்டருக்கு அனுமதி கொடுத்தாங்க. கோவிட் நேரத்தில் 50% ஆக்குபன்சி இருக்கிற நேரத்தில் அவனுக்கு மாஸ்டர் படம் ரிலீஸில் அவனுக்கு 60% பர்மிஷன் வாங்கி 50% சீட் ஆக்குபன்சி வாங்கி ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு முத நாள் மாஸ்டர் படம். அதை இன்னைக்கு எடப்பாடியிலேருந்து ஏதோ ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், அவர்லேருந்து எல்லாருமே எடுத்து சொல்லி காட்டுறாங்க. அன்னைக்கு அமைச்சராக இருந்தவர் எல்லாரும் இன்னைக்கு சொல்லி காட்டுறாங்க. ஏன்? அன்னைக்கு நீங்கள் சிறப்பு சலுகை கொடுத்தனால தான். இங்கே இருக்கிற அவன் வளர்ந்தது காரணமே இங்கே இருக்கிற அதிமுகவால தான் சார். நீங்கள் ஆதரவு கொடுக்கலன்னா அவன் படமே ஓடி இருக்காது சார். தான் படம் ஓடுதுன்னு வெளில பிம்பமே காட்டிருக்க முடியாது. அவன் அன்னைக்கு உங்க 2 பேரையும் பயன்படுத்திக்கிட்டான். எதுக்காக? இங்கே வந்து அஜித்தை எதிர்க்கிறதுக்காக. அஜித் படத்துக்கு இங்கே ஆப்போசிட்ல நம்ம படம் தான் அதிகமாக ஓடணும், நம்ம தான் அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸை காட்டணும், ரஜினிக்கு அடுத்து நான் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக இவ்வளோ வேலையை பண்ணிட்டான் சார். மறுபடியும் சொல்கிறேன், அடுத்து வரக்கூடிய 2031 எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறீங்களோ, சாரி பாஷா இப்போ தான்டா பார்த்தேன், எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறீங்களோ தயவு செஞ்சு ஃப்ரீ ஹேண்டு மட்டும் கொடுக்காதீங்க சார். நீங்கள் இதை பண்ணினால 80% எனக்கு இருக்கிற அரசியல் புரிதல நான் சொல்றேன் சார். இதை நான் கலைஞர் காலத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஃப்ரீ ஹேண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா பெரும் பிரச்சனை வருது. அவனுக்கு அதை வச்சு அவனுக்கு அரசியல் பண்றாங்க. இது உண்மை. அதிமுக நாளைக்கு ஒருவேளை இன்னைக்கு எதிர்கட்சியா நீங்க வந்துட்டீங்க, அதிமுக 2030 நீங்க ஆட்சியை பிடிக்கணும்னா தயவு செஞ்சு பிஜேபியில இருந்து தள்ளி வா. பிஜேபி கிட்ட நீங்க தள்ளி வந்தீங்கனாலே, நான் பிஜேபிக்கு நான் எதிரி இல்லை, மக்கள் வந்து இங்க விரும்பல, பிஜேபி கிட்ட நீங்க தள்ளி வந்தீங்கனாலே அதிமுக ஆட்டோமேட்டிக்கா பழைய அதிமுகவை மாறிடும். இது உண்மை. நாம் தமிழர் தேவையில்லாம போயிட்டு மற்ற நடிகர்களை போய் கடிக்காதீங்க. இதை கடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சப்போர்ட் கம்மியாகுது. இதுதான் உண்மை. இது வேற எவனும் சொல்ல முடியாது. ஏன்னா யாரா இருந்தாலும் என்ன போட்டு கடிப்பாங்க, நானே சொல்லிடுறேன். இதான் உண்மை. விஜய் விஷயத்துல தயவு செஞ்சு நீங்க ஒத்துமையா இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனா உங்க கையில பவர் வந்துச்சுன்னா
என்ன நடவடிக்கை சட்டப்பட என்ன நடவடிக்கை எடுக்கணுமா தயவு செஞ்சு எடுத்துருங்கன்ற. நீங்க விட்டதுக்கான பாருங்க அது பல்லு பிடிச்சி பாக்குது. நாளைக்கு என்ன நடக்க போதோ, எப்ப மே 4ஆம் தேதி இந்த மாதிரி நீங்க திட்டம் போடுறீங்க அப்படின்றத கொண்டு வந்து உங்க மேல கேஸ போடுறான். ஐயா ஒரு பச்சை குழந்தை, நான் எதை வேணாலும் மன்னிச்சிருவேன். நான் கரூர் மென்ற இன்ன வரைக்கும் நான் எடுத்து பேசுறது. அன்னைக்கு ப்ளூபேல வச்சு கம்பேர் பண்ணி பேசினேன். நக்கீரன் அதை பேசுறாப்புல. ஐயா நான் மறுபடியும் சொல்றேன், குழந்தைங்க விஷயத்துல அரசியல் வேண்டாம். குழந்தைங்க விஷயத்துல அரசியல் வேண்டாம். கரூர்ல குழந்தைங்க செத்தாங்க பார்க்க முடியல, கண்ணு கலங்குது, மனசு பதறுது, பதபடக்குது. அது கொஞ்சம் கூட அந்த மனசுல ஈரனும் கொஞ்சம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த குழந்தைங்க மேல அக்கறைப்படுற அவங்க கிட்ட நீங்க போய் அக்கறைப்பட்டு, அரசியல் கட்சிகளுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க அவங்க மேல போய் அக்கறைப்பட்டு இது பண்ணி அவங்க உங்களுக்கு இது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லை சார். உங்க மேல கவனம் எல்லாம் அவங்க மேல வராது. எங்க தெரியுமா உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு அந்த மக்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், எங்க தெரியுமா பண்ணிருக்கணும், போடுற எஃப்ஐஆர் அவனை போடு, எஃப்ஐஆர் போடு. என்னென்ன வழக்கு 43 எத்தனை வழக்கு இருக்கு? பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு, பொது சொத்துக்களை சேதமடைஞ்சதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வழக்கையும் போடு. உயிர் போச்சு, 43 பேர் வச்சு 43 கேஸ போடு. 63 வழக்கு பிரிவுல அவன் மேல பதிவு பண்ணிருக்கலாம். நான் கேட்ட வரைக்கும் ஒரு பையன் லா படிக்கிறான், அவன்கிட்ட கேட்டு 63 பிரிவுகளை அவன் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கலாம். விஜய் மேலையும், புசி ஆனந்த் மேலையும், ஆதவர்ஜனா மேலையும், ராஜ்மோகன் மேலையும். ஏன்னா ஸ்பாட்ல இருந்தது 4 பேர், முக்கியமா ஜெகதீஷ். இந்த 5 பேர் மேலையும் 63 வழக்கு பிரிவுகள்ல அவன் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கணும். பண்ணல. 32 நாள் டெல்லி ஓட்டான். டெல்லிக்கு போய் இப்ப சென்ட்ரல், இப்ப பிஜேபிக்கு வரேன். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணக்கு ஒன்று போட்டுக்கிட்டு நீங்க ஆடிட்டு இருக்கிறீங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டை பிரிச்சுட்டோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கூட கூட்டணி வச்சு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சொல்ல தகுந்த ஒரு அதிமுக கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம டிவிக்கு கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு நம்ம அப்படியே ஒரு நாடாளுமன்றத்தில் போட்டி போட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட சீட்டு ஜெயிச்சிடலான்னு ஒரு கனவு போடுறீங்க. பிஜேபி ஒன்று சொல்கிறேன், என்னைக்கு நீங்கள் வாசகடு பதிவில் நீங்கள் உள்ளே வரீங்களோ அன்றைக்கி தான் உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நேர்மையாக பார்ப்பான். கொல்ல பக்கம் வந்தீங்கன்னா உங்களை மக்கள் மதிக்க மாட்டான். இப்பயும் சொல்கிறேன், உன் சித்தாந்தம் வேறையா இருக்கட்டும், உன் சித்தாந்தம் மக்களுக்கு கொள்கை கோட்பாடு இங்கே மக்களுக்கு ஒத்து போல. ஆனால் நீ நேரடியா உள்ள வந்தினா உனக்கு மரியாதை இருக்கும். இல்லனா நீ மத்த கட்சியை யூஸ் பண்ணி இப்படிதான் நீ உள்ள வர அப்படின்னு உங்க மேல கசாயம் பூசிடுவாங்க. இதுதான் உண்மை. நாடாளுமன்ற தேர்தலை கணக்கு பண்ணி தான் இன்ன வரைக்கும் விஜய் மேல எஃப்ஐஆர் போடாம இன்ன வரைக்கும் சிபிஐல இப்படி பெண்டிங்ல நிக்குது. இல்லைன்னா எப்பவும் அவன் மேல போடுறது விசில் எப்படியா கேட்ட உடனே கொடுக்குறீங்க. ஒரு நேத்து ஆரம்பிச்சவன் கட்சியா சொன்ன உடனே பதவி போகுது, ஒரு அதிகாரிக்கு பதவி போகுது.